ஜெய்ஹிந்த். என்னுடைய பெயர் ஏகாம்பரம். ஒரு குட்டி கதை கேட்போம். நம்மளுடைய கலாச்சாரத்தில் கதைக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது. எவ்வளோ பெரிய கருத்தாக இருந்தாலும் கதை மூலமாக ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க. அது நம்ம மனசில் நிற்கும். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல் வரும்போது அந்த கதைகள் நமக்கு மிகப்பெரிய உதவி செய்யும். உதவியாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தீர்வையும் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையை கேட்போம். இது என்னுடைய முதல் கதைங்கிறதுனால ஒரு கடவுளோட கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஏழை குடும்பம், அதில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான். மெதுவாக அவனை கஷ்டப்பட்டு ஒரு 20 வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க. அவன் நல்ல பையன், எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, எந்த விதமான குறைகளும் இல்லை. குறைகள்னு சொன்னால் ஒரே ஒரு குறை தான். என்னென்னா அதிகமாக சாப்பிடுவான், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க வீட்டில் இருக்கிற 5 பேர் சாப்பிட்டு முடிச்சாலும் அவனோட சாப்பாடு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதில் அவன் சாப்பிடும்போது நடுநடுவில் என்ன கிண்டலாக சொல்லுவான்னா, நான் என்ன செய்ய, ஒவ்வொரு தானியத்திலையும் அந்த சாப்பிட்றோட பேர் கடவுளை எழுதிக்கிறாருவான். அதுக்கு கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, டேய் தப்பா சொல்ற, ஒவ்வொரு தானியத்திலும் இல்லப்பா, ஒவ்வொரு மூட்டையிலும் உன் பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அவனோட சாப்பாடு பிரச்சனையும் தாங்க முடியல. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு முனிவர் போகிறாரு. அந்த முனிவர்கிட்ட போயிட்டு, ஐயா இவன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. அதுக்கு முனிவர் தன்னோட வேதாந்தத்தில் ஒரு பஞ்ச் லைன் எடுத்துக்கிறாரு. அம்மா, அவனை அளந்தவனுக்கு தெரியும் அவனோட அளவு என்னன்னு. அளந்தவனோட அளவை யாராலையும் மீறவும் முடியாது, குறையவும் முடியாதுங்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஒரு பிரச்சனை தான் இவர் நம்ம மறுபடியும் குழப்பி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, போகாத ஊருக்கு தடம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் தலைவர் நல்லா மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவனை கூப்பிட்டு, அப்பா சாமி, இனிமேல் எங்களால் உன்னை வச்சு சமாளிக்க முடியாது, தயவுசெய்து வீட்டுக்கு வெளியே போய் உன்னோட குழப்பை நீயே பார்த்துக்கோ, உன்னோட வயத்தை நீயே கழுவிக்கோப்பான்றாங்க. அவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், அவங்க கேட்கல. சரி வேற வழி இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போகிறான். போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வரான். வீட்டில் இருக்கவங்க, ஏன்பா எதனா மறந்துட்டு போயிட்டியா, என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை ஏதோ கோவத்தில் என்ன சொல்லிட்டீங்க, நானும் போயிட்டேன், என்னை வெளியே அனுப்பிச்சு ரொம்ப துக்கத்தில் இருப்பீங்க, கவலையில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் திரும்பி வந்தாங்கிறான். அவங்க, இல்லைப்பா சாமி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம், நீ தயவுசெய்து போய் இவனோட குழப்ப பார்த்துக்கோன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நடந்து போயிட்டே இருக்கான். அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டே இருக்கான். அப்படியே சாமி பேரை சொல்லிக்கிட்டே நடந்தே பக்கத்து ஊருக்கு போயிடுறான். அங்கே போனால் அங்கே ஒரு ராமர் கோயில் இருக்கு வழியில். கோயிலுக்கு எதில் உட்காந்து ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு நல்லா தொப்பையும் தொந்தியுமா, நல்லா சாப்பிட்ற ஃபேமிலியில் பிறந்த ஒரு மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, சாமி நீங்கள் யாருன்னு கேட்குறான். அவர், நான் இந்த கோயிலோட பூசாரிப்பாங்கிறாரு. பேசிகிட்டே இருக்கும்போது 4-5 சீடர்கள் கோயிலேருந்து வெளியே வராங்க. அவங்கள பார்க்கும்போதும் இவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அவங்களும் நல்லா நெய்யும் சோறும் பாலும் பழமும் சாப்பிட்டு நல்லா பொழுதுன்னு இருக்காங்க. இவன் முடிவு பண்ணிட்டான், எப்படியாச்சும் வச்சு இங்கேயே நம்ம டேராக போட்டுருணும் அப்படின்னு நினச்சிட்டு, சாமி இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, இவங்களாம் இந்த கோயிலோட சீடர்கள் பாங்கிறாரு. இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்குறான். இவங்களாம் எதுவும் செய்யறதில்லப்பா, சாமி கும்பிடும்போது பஜனை பாடுவாங்க, இது அவங்களால முடிஞ்ச வேலைகளை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவாங்கிறாரு. இவன் முடிவு பண்ணிட்டான், இங்கே தான் தங்கணும்னு சொல்லிட்டு, சாமி என்னையும் சீடர்களாக எடுத்துக்கோங்களேன்றான். சரி வா, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வச்சு அவனை ட்ரெஸ்லாம் மாற்றி வச்சு பூநூல் போட்டு நல்லா திருநீர் வச்சு குங்குமம்லாம் வச்சு அவனையும் ஒரு சீடராக எடுத்துக்கிறாரு. அவனை கேட்குறான், சாமி நான் அவனை கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்களான்னு சொல்லுப்பாங்கிறாரு. இல்லை இந்த கோயில் எத்தனை முறை சாப்பாடு போடுவீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, 5 முறை சாப்பாடு போடுவோம்பாங்கிறாரு. சாமி நீங்கள் கோச்சிக்கலாம், நான் அந்த 5 பந்திலையும் உட்காரலாமான்னு கேட்குறான். அவர் அவன் மேலேயும் கீழையும் பார்த்துட்டு, ஏண்டா அவ்வளோ பசிக்குமா உனக்குங்கிறாரு. ஆமாம் சாமி, எல்லாம் அவங்களோட கருணைங்கிறான். சரி என்ன பண்ணுறது, போய் சாப்பிட்டு போ அப்படிங்கிறாரு. கோயிலுக்குள்ளே போயிட்டு அன்னிலேருந்து அவனை ஏதோ சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு சாப்பிட்றான் தூங்குறான். இப்படியே நாட்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல் காலையில் தூங்கி இருந்துச்சு, நடந்து வந்துட்டு இருக்கான். பார்த்தா கோவிலில் மூளைக்கு உட்காந்துட்டு எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு. சரி யாரோ எப்படியோ போட்டு நமக்கு என்னன்னு சொல்லிட்டு இவனுக்கு தேவையானது சமையல் கட்டு பக்கமாக போகிறான். அங்கே போய் பார்த்தா சமையல்காரரையும் காணும். அடுப்பு கரையில் பார்த்தா அடுப்பும் பற்ற வைக்கல. இவனுக்காக தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடான்னு சொல்லிட்டு ஓடோடி குருஜிக்கிட்ட போகிறான். குருஜி இந்த மாதிரி என்ன எல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, சமையல் கட்டுக்கு போனால் சமையல்காரர் கூட காணும், என்னது கொடுமையாக இருக்குது, எப்படி எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு கேட்குறான். அதுக்கு குருஜி சொல்கிறாரு, ஆமாப்பா சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு அமாவாசை, நம்ம கோவிலில் அமாவாசைனா யாரும் சாப்பிட மாட்டாங்கப்பா, எல்லாரும் விரதம் இருப்பாங்க, நீயும் போய் விரதம் இருப்பான்றாரு. இவனுக்கா தூக்கி வாரி போட்டுச்சு. இவன் கேட்குறான், சாமி சீடர்கள்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையாங்கிறான். ஆமாப்பா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கங்கிறான்.
சாமி இந்த விரதம் கிரதங்கள்லாம் அவங்களோட வச்சுங்க, நமக்கு இந்த விரதம்லாம் ஆகாது, என்னால் ஒரு வேலை கூட பட்னியாக இருக்கக்கூடாது முடியாது, நீங்கள் என்னடானா ஒரு நாள் முழுக்க பட்னியாக இருக்கிறீங்க, நீங்கள் வேற நான் பட்னியாக இருந்தால் என்ன நாளைக்கு உங்களை பார்க்க முடியாது அப்படின்றான். என்னடா இது அசிங்கமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. சாமி ஏதோ பண்ணுங்க, நான் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாதுங்கிறான். குருஜி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு உனக்கு சமைக்க தெரியுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சமைக்க தெரியுமாவா, சாமி உயிரே போகுது, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், என்ன செய்யணும் சொல்லுங்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, இந்த பாருங்க பக்கத்தில் ஆத்தங்கரை இருக்குது, அங்கே போய் மரத்தடியில் நான் சமையல்காரன்ட்ட சொல்கிறேன், மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு அங்கே போய் சமைச்சு நீ சாப்பிடுங்கிறாரு. சரி சாமிங்கிறான். உடனே குருஜி சமையல்காரனை கூப்பிட்டு இதோ பாருப்பா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான என்ன பொருள் அவன் கேட்குறானோ அதெல்லாம் கொடுத்து அனுப்பு அப்படின்றது அவனுக்கு கொடுக்குறான். உடனே குருஜி அவனை கூப்பிட்டு சரிப்பா அங்கே போய் சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்கிறாரு. அவன் சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு அங்கே போய் முறை சமைக்கிறான். போயிட்டு கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு விறகுலாம் எடுத்து சமையல் செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அப்படியே வேர்த்து விறுவிறுத்து பசி குடும்பம் தாங்க முடியல, எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாமி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. சாமிக்கு படைச்சிட்டுன்னு சாப்பிடணும்னு சொன்னார் இல்லைங்களா, அது ஞாபகம் வந்துச்சு. அவன் படைசல் போட்டு சாமியை கூப்பிட்றான். சாமி வந்து சாப்பிடுங்க, உங்களை நீங்கள் சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாதுன்னு குருஜி சொல்லிட்டாரு, வந்து சாப்பிடுங்கிறான். சாமி வரல. உடனே அவனுக்கு கொஞ்சம் கோவம் வருது, என்னடா பசி தாங்க முடியல, கோவம் வருது. உடனே பால் அபிஷேகம் செய்து சந்தனம் பூசி திலகமிட்டு பூ மாலை போட்டு 7 மந்திரங்கள் ஓதி 1000 மணி அடித்து நெய்விளக்கேற்றி ஆரத்தி எடுப்பேன் என நீ நினைத்தாயோ, இவை அனைத்தும் நான் அறியாதேன் என நீ மன்னிப்பாயே, இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் சாப்பாடு செய்யறதுக்கு வந்து சாப்பிட்டு போங்கிறான். சாமி வரல. இவனுக்கு பசி தாங்க முடியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பசினோடனே இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓஹோ நீங்கள் சாமி நீங்கள் அந்த கோவிலில் உங்களுக்கு வடை பாயாசத்தோட அறுசுவை உணவு வச்சுட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மறந்து அந்த கோயில் பக்கம் போயிடாதீங்க, இன்னைக்கு அமாவாசை, அங்கே யாரும் அடுப்பு கூட பற்ற வைக்கல. இது பாருங்க குருஜி உங்களுக்கும் சேர்த்து சமைக்க தான் என்கிட்ட மளிகை பொருள் கொடுத்துருக்காரு, இங்கே வந்து உங்களுக்கு தான் நான் தான் சமைச்சு வச்சுட்டு இருக்கேன். இதோ பாருங்க இந்த காஞ்ச ரொட்டி இருக்குது, சாதம் இருக்குது, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு ஆற்றுல தண்ணி குடிச்சிட்டு கை கழுவிட்டு போங்க, அங்கெல்லாம் போனால் பட்டினி ஆயிடுவீங்கன்னு சொல்கிறான். உடனே சாமிக்கு இது கொஞ்சம் லாஜிக்காக படுது. உடனே வந்து அவனுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்சோடனே இவன் சாஷ்டாங்கா கீழே எழுந்து சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் ராமர் சீதையம்மாவும் கூப்பிட்டு வந்திருக்காரு. இவன் சீதையம்மாவை பார்க்குறான், சாப்பாட்டை பார்க்குறான், சீதையம்மாவை பார்க்குறான், சாப்பாட்டை பார்க்குறான். இவனுக்கு ஒரே குழப்பம். சாமி கண்டுபிடிச்சிட்டார் ராமர். என்னப்பா என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறாரு. இவன் இல்லை சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், வாங்க வந்து நீங்கள் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு போங்கிறான். இல்லைப்பா என்ன சொல்லுங்கிறாரு. இவன் இல்லை குருஜி வந்து நீங்கள் ஒருத்தர் தான் வருவீங்கன்னு சொன்னார், உங்களுக்கான மளிகை பொருளை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், நீங்களும் நானும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி தான் சமைச்சிட்ருக்கேன், இதில் நான் வேறு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு தெரில, இதில் கூட வேற ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டீங்களே, இப்போ அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது, நான் எப்படி சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறேங்கிறான். சாமி மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரி நீ போகிறத நம்ம சாப்பிட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்கிறாரு. வந்து சாமி சாப்பிட்டுட்டு அதில் கை கழுவிட்டு கிளம்புறாரு. போகும்போது சாமி ஒரு நிமிஷங்கிறான். என்ன சொல்லுப்பாங்கிறாரு. இல்லை அடுத்த அமாவாசைக்கு வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க சாமி, என்னால் பசி தாங்க முடியலங்கிறான். சரிப்பா நீ வந்து கூப்பிட்டு உடனே வந்துடுன்னு சொல்லிட்டு சாமி கிளம்பி போயிடுறாரு. இவனும் சாமான்லாம் எடுத்து ஆற்றுல கழுவிட்டு கொடியில் வச்சுக்கிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வந்து சாமான்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே பூஜை செய்யறது, பஜனை பண்ணுறது, சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு சாப்பிட்றது, தூங்குறது, அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. மறுபடியும் அடுத்த அமாவாசை வருது. குருஜி அவனை கூப்பிடுறாரு. என்னப்பா இன்னைக்கு அமாவாசை, என்ன விரதம் இருக்கிறியா, என்ன பண்றேன்னு கேட்குறாரு. இல்லை சாமி நம்மளாலாம் இருக்க முடியாது, நீங்க வேற, நான் அங்கேயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேங்க. குருஜி உடனே சமையல்காரனை கூப்பிட்டு பா அவனுக்கு மளிகை சாமானை கொடுத்துட்டு போன மாதம் என்ன கொடுத்தியோ அதே சாமானத்தை கொடுத்துருப்பாங்கிறாரு. இவன் இடம் வச்சு சாமி ஒரு சின்ன வேண்டுகோள்ன்றான். என்னப்பான்னு கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் மளிகை சாமான் அதிகப்படுத்துங்க, எனக்கு பத்தலைங்கிறான். ஏன்ப்பான்றாரு. இல்லை போன முறை அங்கே ஒரு கடவுள் தான் வரும்னு சொன்னீங்க, அங்கே 2 சாமி வந்துட்டாங்க, என்னால் சமாளிக்க முடியல, கொஞ்சம் சங்கடமாக போச்சு, உங்களுக்கு தானே கஷ்டம் அப்படிங்கிறான். சரி ஏதோ உனக்கு பசி தாங்கலையாட்டுக்குது, கடவுள் பேர் சொல்லி போய் சொல்கிறான். சரி சாப்பிட்டோம் அதனால் என்ன தப்பான்னு சொல்லிட்டு சமையல்காரை கூப்பிட்டு சரிப்பா அவன் கேட்குறத கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படி இவனும் சாமான்லாம் வாங்கிக்கிட்டு ஆத்தங்கரை ஓரம் போயிட்டு இந்த முறை கொஞ்சம் சீக்கிரம் சமைச்சிடறான். சமைச்சிட்டு உடனே கடவுளை கூப்பிட ஆரம்பிக்கிறான். படசெல்லாம் போட்டு சாமியை கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே சாமி ஏதோ அவனுக்காகவே வெயிட் பண்ண மாதிரி உடனே வந்துடுச்சு.
உடனே சாமி தரிசனம் கொடுத்துருச்சு. அவன் சாஷ்டாங்கமாக கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி எந்திரிச்சு நிற்கிறான். பார்த்தா அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த முறை ராமர் ஒரு பக்கம் சீதை அம்மாவையும் ஒரு பக்கம் லக்ஷ்மண்ஜியும் கூப்பிட்டு வந்துட்டார். இவன் லக்ஷ்மணனை பார்க்குறான், சாப்பாட்டை பார்க்குறான். லக்ஷ்மணனை பார்க்குறான், சாப்பாட்டை பார்க்குறான். இவனுக்கு ஒரே கவலை. உடனே ராமர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஒன்றும் இல்லை சாமி, வாங்க படசல் போட்டிருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்கிறான். இல்லை என்ன சொல்லுங்கிறாரு. இல்லை சாமி, உங்கள் பக்கத்தில் இருக்காரே அவர் யாருன்னு கேட்குறான். அது ராமர் சொல்கிறாரு, அவர் லக்ஷ்மணன்பா, என்னோட தம்பிங்கிறாரு. தம்பின்னா எப்படி, சொந்த தம்பிங்களா இல்லை தூரத்து சொந்தமா, பெரியப்பா சித்தப்பா வீட்டு பையனான்னு கேட்கலாம். இல்லைப்பா, என்னோட தம்பிப்பா, சொந்த தம்பி, என்னோட தம்பிப்பா லக்ஷ்மண் அப்படிங்கிறாரு. ஓஹோ தம்பியா, சாமி ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க, என்ன கேளுப்பாங்கிறாரு. இல்லை குருஜி சொல்லி அனுப்பிச்சாரு, உங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் வரீங்க, உங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு செய்யணும்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் குடும்பத்தையே கூப்பிட்டு வரீங்களே, இது நியாயமானு கேட்குறான். சாமி மனசை விட்டு சிரிக்கிறாரு. ஒன்றும் சொல்லலை. சீதாமாவும் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. லக்ஷ்மணுக்கா ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னடா என்ன அருமையான வரவேற்பு, அண்ணன் என்னடா இந்த மாதிரி எடுத்து கூப்பிட்டு வந்துட்டாரு, என்ன சோதிக்கிறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாரு லக்ஷ்மணன். உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ உங்ககிட்ட இருக்கிறத போடு, நாங்கள் சாப்பிட்டு போகிறோங்கிறாரு. சரி வாங்க, அந்த கோயிலேருந்து தப்பிச்சு வந்த விரதம் இருக்க முடியாமல் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனால் நீங்கள்லாம் வந்து என்னை ஏதோ எப்படி ஒரு பாதி விரதமாக இது இருக்க வச்சுருக்கீங்களாட்டு இருக்குது. சரி வாங்க, என்ன பண்ணுறது, உங்களெல்லாம் பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. சரி வாங்க பரவாயில்ல சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச சாமிக்கு போகிறான். சாமி சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு கிளம்புறாரு. போகும்போது ராமர் காலை படிச்சுக்கிறான். சாமி ஒரு நிமிஷம் இருங்கன்றான். என்ன சொல்லுப்பாங்கிறாரு. அவன் சொல்கிறான், இல்லை அடுத்த அமாவாசைக்கு எத்தனை பேர் வரும்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மளிகை பொருள் வாங்கிட்டு வரணும், அது மளிகை பொருள் வாங்கிட்டு வரணுங்கிறான். ராமர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான்ப்பா, காலை வெடிப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறான், சாமான்லாம் எடுத்து கழுவிட்டு மறுபடியும் கோயிலில் போய் சாமான்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் வேலைகளை ஆரம்பிக்கிறான். மறுபடியும் பூஜை செய்கிறது, பஜனை பாடுறது, சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு சாப்பிட்றது, தூங்குறது அப்படின்னு சொல்லி அப்படியே நல்லா நாட்கள் போயிட்டே இருக்கு. மறுபடியும் அடுத்த அமாவாசை வருது. உடனே குருஜி அவனை கூப்பிட்டு, என்னப்பா பண்ணுறேன், இன்னைக்கு அமாவாசை, என்ன இங்கேயே விரதம் இருக்கியா இல்லை வழக்கம் போல் அங்கேயே போறியான்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், சாமி இங்கே ஒரு சாப்பாட்டு பிரச்சனை மட்டும்தான், ஆனால் எனக்கு அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறான். என்னப்பா அங்கே என்ன பிரச்சனை உனக்கு சொல்லுங்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை சாமி, முறை போகும்போது ஒருத்தர் வருவான்னு சொன்னீங்க, 2 பேர் வந்தாங்க. 2வது முறை 2 பேர் வருவாங்கன்னு நினச்சேன், 3 பேர் வந்தாங்க. ஆனால் இந்த முறை எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் நான் கேட்குற மளிகை சாமான் தான் நீங்கள் கொடுங்கங்கிறான். என்னப்பா சொல்லுப்பாங்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு 20 படி அரிசியும் 10 படி மாவு 10 படி பருப்பு, வெல்லம், நெய், எண்ணெய் அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க சொல்லுங்கிறான். குருஜிக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. என்னடா போன முறை ஏதோ கொஞ்சம் கேட்டான், ஏதோ பசி வயிற்றுக்கு பத்தலையா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம். இந்த மாதிரி இவ்வளோ கேட்குறானே, கண்டிப்பாக இவன் ஏதோ திருட்டு வேலை பண்ணுறான், இவன் ஏதோ வித்துருவனாட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி இவன் பின்னாலேயே போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சமையல்காரை கூப்பிட்டு, சரிப்பா இவன் கேட்குற மளிகை பொருள்லாம் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் மளிகை சாமானெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கதக்காம்பதுக்கான ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு அங்கே இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறான். என்னென்னா சமையலே செய்யாமல் சமையல் செஞ்சிட்ட மாதிரி சாமியை கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஏன்னா முதல்ல வருத்தம் எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் சமைக்கலான்னு சொல்லிட்டு கடவுளை கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே கடவுள் வந்துட்டார். ஆனால் அவரு கடவுளாச்சு, அவரோட லீலைகளை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அங்கே வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா ராமாயணத்தில் எத்தனை கேரக்டர்களோ எல்லாரையுமே கூப்பிட்டு வந்துட்டாரு ராமர். சீதா, ராமர், லக்ஷ்மண், பரத், சத்ருகன், ஹனுமான், சுக்ரீவன், வாலி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துட்டாரு. இவனுக்கு அவங்களெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே கை கால் வரல மயக்கமாக வந்து கீழே விழுந்துட்டான். விழுந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்று அப்படி பார்க்குற அந்த பக்கம் பார்த்தா ஹனுமான்லாம் வேறு வந்திருக்காரு. அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், என்னடா மனுஷனுங்களே நம்மளால சாப்பாடு செஞ்சு பண்ணமுடியல, இங்கே வானரத்தெல்லாம் வேறு கூப்பிட்டு வந்துட்டாரு, நம்ம எப்படி சமைச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் முடியல. உடனே ராமன்கிட்ட போயிட்டு, சாமி இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தால் நான் எப்படி சமைக்கிறது, என்னால் சமைக்க முடியாது, இதோ பாருங்க சமையல் சாமானம் வச்சுருக்கேன், மளிகை பொருள் அங்கே இருக்குது, நீங்களே சமைச்சு சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான் ராமர்கிட்ட. ராமர் ஏன்பா நீ சமைக்க மாட்டேங்கிறியான்னு கேட்குறாரு. அவன் அதுக்கு சொல்கிறான், இல்லை நான் ஏன் சமைக்கணும், எப்படி எனக்கு சாப்பாடு கிடைக்க போகிறதில்ல, நான் ஏன் சமைக்கணும், நீங்களே சமைச்சு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஸ்ட்ரிக்டாக. உடனே ராமர் என்ன சொல்கிறாரு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு, சரிப்பா
பக்தர் ரொம்ப கோபமா இருக்காரு, நம்மளே சமைச்சு சாப்பிட சொல்லிட்டாரு. சரி வாங்க நீங்களே சமைங்க, என்ன பண்றது, வேற வழின்னு சொல்றாரு. வேற வழி இல்லைன்னு சொல்றாரு. உடனே வராங்க. பரத் வந்து பாத்திரம் கழுவுறாரு, லட்சுமணன் அடுப்பு பத்த வைக்கிறாரு. அவ்வளோ பெரிய மலையை தூக்கிட்டு வந்த ஹனுமான்ஜி போயிட்டு விறகு படிச்சுட்டு வராரு. அப்புறம் சீதை அம்மா அடுப்பங்கரையில் உட்காராங்க சமையல் செய்யறதுக்கு. ஆனால் இவன் போயிட்டு மரத்தடியில் கண்ணை மூடி படுத்துட்டு தூங்குறான். ராமர் போயிட்டு ஏன்பா கண்ணை மூடி கண்ணை மூடிட்டு இருக்க, கண்ணை திறந்து பாருப்பாங்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை எப்படி எனக்கு சாப்பாடு கிடைக்க போதில்ல, நான் சாப்பிடாத போது எப்படி நீங்கள் சாப்பிட்ற உங்களை நான் எப்படி பார்க்கறது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணை நல்லா இறுக்கி மூடி படுத்துக்கிறான். ஆனால் இங்கே அந்த அற்புதமான காட்சி நடக்குது. சீதை அம்மா சாப்பாடு செய்யறத தேவலோகத்துலேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக நமக்கு இந்த பிரசாதம் வேணுமேன்னு சொல்லிட்டு தேவலோகத்துலேருந்து ரிஷிகள் முனிகள் தேவர்கள் எல்லாம் இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது சத்தங்கள் அதிகமாகுது. இவன் கண்ணை திறந்து பார்க்குறான். கண்ணை திறந்து பார்த்தா கூட்டமாக வந்துட்டு இருக்கு. கண்ணை திறந்து பார்த்துட்டு என்னடா ஏதோ கொஞ்சம் நஞ்சமாவது கிடைக்கும்னு நினைச்சோம், இவனுங்களாம் வேற வந்துட்டானுங்க, கண்டிப்பா இன்னைக்கு விரதம் தான், கோவிலுக்கு ஏதோ தப்பிச்சு வந்துட்டோம், ஆனா இங்க நம்மளை விரதம் போட்டுருவாங்கன்றதுன்னு சொல்லிட்டு மறுபடி கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து குருஜி வராரு. குருஜி வந்துட்டு என்னடா படுத்துட்டு இருக்குன்னு கேட்க, சாமி என்னை காப்பாத்துங்க, எனக்கு பாருங்க எத்தனை கடவுள் சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க இங்க அப்படின்னு சொல்றான். அங்க பார்த்தா குருஜிக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா யாருமே இல்லை, என் கண்ணுக்கு யாரும் தெரியலடாங்கிறாரு. உடனே ராமர்கிட்ட போய், சாமி என்ன, அவர் என் குருதேவ் வந்திருக்காரு, அவர் என்னை விட அதிகமாக படிச்சிருக்காரு, அவர் அதிகமான வேதங்கள் கற்றுக்கிறாரு, அவர் தான் டெய்லி உங்களுக்கு கோயிலில் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு நீங்கள் என்ன தெரியலையாமே, உங்களை காட்சி அளிங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, இல்லைப்பா நாங்கள் எளிமையான மனுஷனுக்கு தான் காட்சி அளிப்போம், ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்க நாங்களாம் காட்சி அளிப்போம், அவங்களுக்கெல்லாம் காட்சி அளிக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. உடனே குருஜி கேட்குறாரு, என்னடா உங்க பகவான் என்ன சொல்றாருன்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் எளிமையானவங்களுக்கு தான் காட்சி அளிப்பாராம் பகவான், சாதாரணமான மனுஷனுக்கு தான் காட்சி அளிப்பாரான்னு சொல்கிறான். குருஜி புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ கடவுள் உண்மையாகவே வந்திருக்கிறாரான்னு சொல்லிட்டு அவன் கதறான், அழுகுறான். அவன் நல்ல கண்ணில் கண்ணீர் விட்டு அழுகும்போது அவனும் ஒரு சாதாரண மனுஷனாயிடுறான். உடனே கடவுள் அவனுக்கும் காட்சி அளிக்கிறாரு. அவன் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அவன் சொல்கிறான், அவன் காலகாலமா குருவின் மூலமா சிஷியனுக்கு மோட்சம் அடைந்தா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு சிஷியன் மூலமா குருஜிக்கு மோட்சம் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அவனையே கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கிட்டு போறாரு. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது என்னோட முதல் கதை. என்னோட ஸ்லாங்லயோ இல்லை என்னோட ஆக்டிவிட்டிலையோ சில தவறுகள் கண்டிப்பா இருக்கும், போக போக திருத்திக்கலாம். எதை நீ இழந்திருந்தாலும் உன்னை நீ இழந்து விடாதே. ஜெய் ஹிந்த்.